அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ஹுமின்ட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஹுமின்ட்னா வேறு ஒன்றும் இல்லை, ஹியூமன் இன்டர்நெட்டோட சுருக்கம் தான் ஹுமின்ட்டு. அதாவது தங்களோட உயிரை பணையம் வச்சு எதிரிகள் கோட்டைக்குள்ள புகுந்து தகவலை சேகரிக்கும் மனிதர்களை குறிக்கும். இது ஒரு கேஜெட் அல்ல, ஒரு செயற்கைக்கோள் அல்ல, ஆபத்தான உலகில் உண்மையை தேடி அடையும் ஒரு தனி மனிதனோட கதை தான் வந்து ஹுமின்ட்டோட கதை. இதில் சில கதாபாத்திரம் இருக்குது, அதெல்லாம் யாருன்னு பார்த்தலாம். ஜோ இன் சங், இது ஒரு தென்கொரிய ஏஜென்ட்டு. வேலையில் கச்சிதமானவர், ஆனால் உள்ளுக்குள் தான் செய்த ஒரு பழைய தவறை சுமந்து வாழ்கிறாரு. ஒரு பெண்ணை காப்பாற்ற முயன்ற தோல்வியடைந்த குற்ற உணர்வு அவரை தூங்க விடுவதில்லை. அடுத்து பார்க் ஜின், வடகொரிய பாதுகாப்பு அதிகாரி. வெளியே பார்க்க கடுமையானவர், அமைப்பில் பிடியில் இருந்தவர், ஆனால் வந்து தான் காதலித்த பெண் ஆபத்தில் இருப்பதை அறிந்து துடிப்பவர். அடுத்து சாய் ஹன், ரஷ்யாவின் ஒரு உணவகத்தில் வேலை செய்யும் வடகொரிய பெண். அவள் உளவாளி அல்ல, சாதாரண பெண். நோய்வாய்ப்பட்ட தன் தாய்க்காக பணம் சம்பாதிக்க போராடுவார். அடுத்து வாசி சுங், வடகொரிய தூதராக இருக்கும் கொடூரமானவன். சொந்த நாட்டு பெண்களையே ரஷ்யா மாஃபியாவிடம் இருக்கும் மிருகம். சரி, வாங்க கடைக்குள்ள போடலாம். ரஷ்யாவின் வந்து வினிஸ்டன் நகரில் வந்து ஹின்சூரின் என்ற வடகொரிய பெண் ரஷ்ய கும்பலில் சிக்கிக் கொள்கிறாள். அவளுக்கு போதைப்பொருள் கட்டாயமாக செலுத்தப்படுகிறது. மனிதர் ஜோ அவளை காப்பாற்ற துடிக்கிறார், ஆனால் வந்து அவரது மேலதிகாரிகள் முதலில் போதைப்பொருள் கடத்த தகவலை எடு என்று உத்தரவிடுகிறான். ஜோ போராடுகிறான், ஆனால் சிஸ்டம் அடிப்பணியவில்லை. சூரியன் போதைப்பொருள் அளவு அதிகரித்து ஜோவின் கண்ணெதிரேயே வந்து இறந்து போகிறார். அந்த தருணம் ஜோ உடைந்து போகிறது, ஆனால் ஒரு புதிய லட்சியத்தை அவரை மீண்டும் உருவாக்குகிறது. மிஷன் விளாடி ஸ்டான் டக்குன்னு ஒரு மிஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. விளாடி வெஸ்ட்டை வந்து இரு எதிரிகள் வந்து இப்போது வந்து தனிப்பட்ட முறையில் போதைப்பொருள் மற்றும் ஆட்கடத்தல் நெட்வொர்க்கை வந்து அழிக்க வந்திருக்காங்க. அங்கு ஜோவுக்கு வந்து சிஎன் அறிமுகமாகல. எனக்கு உதவி செய்ய உன் தாய் மருத்துவ செலவை வந்து நான் ஏற்கனவே சொல்லி உனக்கு சுதந்திரமும் தரேன்னு சொல்லி ஜோ வந்து ஒப்பந்தம் போடுறான். மறுபுறம் பார்க்கின் வந்து தான் தேடி வந்த ஆட்கடத்தல் கும்பலை விசாரிக்கும் போது தான் காதலித்த சிஎன் அங்கே இருப்பதை வந்து அறிகிறா. அப்புறம் வந்து வான்சிங்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அது ஒரு தூதரத்தில் இருந்து கொண்டு அரசாங்க பெயரிலே வந்து ஆட்கடத்தல் வந்து பண்ணுறான். பெண்களை அடிமையாக்கி ஆபாச தொழில் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வந்து ஈடுபடுத்துகிறான். மாதத்திற்கு $1 மில்லியன் சம்பாதிக்கும் இவன் அதிகாரத்தை பயன்படுத்தி இரத்த ஆறு ஓட செய்கிறான். சிஎன் ரகசியமாக ஜோவுக்கு தகவல் கொடுப்பதை வான் வந்து கண்டுபிடித்து விடுறான். அவளை கைது செய்து வடகொரியாவுக்கு அனுப்பாமல் ரஷ்யா மாஃபியாவிடம் விட்டு விடுகிறான். ஒரே இரவில் தன் தாய்க்காக வந்த பெண் அடிமையாக மாற்றப்படுகிறார். ரஷ்யா மாஃபியாக வந்து பெண்களை கண்ணாடி குண்டுகளை அடைத்து வைத்திருக்கும் இடத்திற்கு ஜோ நுழைகிறான். ஒவ்வொரு குண்டையும் உடைத்து பெண்களை வந்து விடுவிக்கிறான். அப்பொழுது ரஷ்யா படைகளும் பார்க் ஜின்னும் அங்கு வராங்க. முதல்ல தென்கொரியா மற்றும் வடகொரிய ஏஜென்ட்கள் இருவரும் துப்பாக்கியால் தாக்குறாங்க. ஆனால் ஒரு கணத்தில் வந்து ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். இன்னும் தேசம் முக்கியமில்லை, ஒரு பெண்ணின் உயிர் முக்கியம் என்பதை உணர்ந்து துப்பாக்கிகளை கீழே இறக்கிவிட்டு ஒன்றாக இணைந்து ரஷ்யா மாஃபியாக்களை வேட்டையாடுகிறார்கள். முடிவில் வந்து வான்சிங் சுங் துப்பாக்கியால் ஜோவையும் பார்க் ஜின்னையும் வந்து சுடுறான். பார்க் ஜின் தன்னை ஒரு இரையாக மாற்றிக்கொண்டு அனைத்து குண்டுகளையும் தன் மீது தாங்கி ஜோ சுடுவதற்கு வழிவிடுகிறான். வான் வந்து கொல்லப்படுறான். ஆனால் வந்து பார்க் ஜின் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான். ஜோவின் காதில் ஏதோ ஒன்றை ரகசியமாக சொல்லிவிட்டு பார்க் ஜின் உயிரை துறக்கிறான். அப்போ சிஎன் ஜப்பானுக்கு பாதுகாப்பாக அனுப்பப்படுகிறார். ஆனால் பயணித்தும் போது அவளது தாய் இறந்து விடுகிறார். யாருக்காக அவள் போராடினாலும் அவர் இப்போது இல்லை. சிஎன் எந்த இழப்பீடையும் கேட்கவில்லை. என்னை யாரும் அறியாத இடத்திற்கு போக விடுங்கள் என்று மட்டும் கேட்கிறார். அவள் ஐரோப்பாவில் ஒரு தேவாலயத்தில் வேலை செய்து மெதுவாக வாழ கற்றுக்கொள்கிறார். ஜோ அவளை தூரத்தில் இருந்து பார்க்கிறான், ஆனால் அருகில் செல்லவில்லை. அவனது வருகை அவளுக்கு பழைய வழிகளை நினைவுபடுத்தும் என்று அவனுக்கு தெரியும். சில நேரங்களில் காதலின் மிகப்பெரிய சாட்சி அவர்கள் நிம்மதியாக வாழ்வதாக அவர்களை விட்டு தூர விலகி இருப்பதுதான். நன்றி.